நேரத்தை வீணடிக்கிறவங்களால நினச்சதை செய்ய முடியாது, நினச்சதை சாதிக்க முடியாது, எதையுமே சாதிக்க முடியாது நேரத்தை வீணடிக்கிறவங்களால. ஏன்னா நம்ம நினச்சதை சாதிக்கணும்னா நமக்கு நேரம் பத்தலை, நேரம் போதவில்லை. நினைத்ததை சாதிப்பதற்கு நமக்கு நேரமே இல்லை. அப்போ எதை நம்ம தவிர்க்கணும், எந்த வேலையை குறைவாக செய்யணும், எந்த வேலையை அதிகமாக செய்யணும், எந்தெந்த நேரத்துலலாம் நமக்கு நேரம் கிடைக்குது, அந்தந்த நேரத்தில் நம்ம எந்த வேலையை செய்ய முடியும், நமக்குள்ள வேலையை எந்த வேலையை செய்து முடிக்கலாம். அந்த மாதிரி ஒரு நேரத்தை பயன்படுத்துகிற அந்த நிர்வாகம் இருக்குல்ல, நேர நிர்வாகம், அதில் அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா நமக்கு தலைக்கு மேலே வேலை இருக்குது அப்படின்னா நம்ம நினச்சதை செய்யணுன்னா நமக்கு நேரம் பத்தலை. அப்படி இருக்கும்போது நேரத்தை வீணடிக்கிறவங்களால அவங்களால எப்படி நினச்சதை செய்ய முடியும்? நேரமே பத்தலை. அப்படி இருக்கும்போது நீ இருக்கிற நேரத்தெல்லாம் வீணடிக்கிற அப்படின்னா நீ அப்போ அவங்களால நினச்சதை எப்படி சாதிக்க முடியும்? சாதிக்கவே முடியாது. ஏன்னா நம்ம ஒரு பஸ்ஸில் போகிறோம், அந்த நேரத்தில் நம்ம வேலை எதை செய்து முடிக்கலாம்? அது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பஸ்ஸில் போகிறோம். அந்த நேரத்தில் நம்ம வேலைகளை அந்த போக்குவரத்து பயணத்தில் நம்ம செய்து முடிக்கக்கூடிய வேலைகள் என்ன? எல்லா வேலையும் செய்ய முடியும். எழுதுகிற வேலையை பஸ்ஸில் உட்காந்து செய்ய முடியாது. அப்போ அந்த நேரத்தில் நாம் என்ன செய்து முடிக்கலாம்? ஏதாவது படிக்கிற வேலையை பார்க்கலாமா? படிக்கிற வேலை எதாவது இருக்குதா? அந்த நேரத்தில் அதை படித்து முடிச்சிருவோம். இப்படி நேரம் கிடைக்கிறது, நேரம் பல்வேறு விதமாக நமக்கு அமையும். அதெல்லாம் எப்படி அந்த நேரத்தில் எந்த வேலையை செய்கிறது? எல்லா வேலையும் எல்லா நேரத்துலையும் செய்ய முடியாது. இப்போ ஒரு பிரயாணத்தில் போகும்போது நம்ம எந்த வேலையை செய்ய முடியும், அந்த வேலையை நம்ம செய்து முடிச்சிடணும். அந்த அளவுக்கு நம்ம நினைக்கிற நம்ம சாதிக்கணும்னா நமக்கு நேரமே பத்தலை. இந்த மாதிரியெல்லாம் ஒரு நேரம் விடாமல் நம்ம நேரத்தை பயன்படுத்தினா தான் நம்ம நினச்சதை செய்ய முடியும். அப்படி இருக்கும்போது நீ நேரத்தை வீணாக்குற அப்படின்னா எப்படி உன்னால் செய்யவே முடியும்? வாய்ப்பே கிடையாது. அதனால தான் நேர நிர்வாகம், நேரத்தை மிச்சப்படும். தேவையில்லாத செயல்களை செய்யக்கூடாது. நமக்கு பயன் தராத நமக்கு தீங்கான செயல்களை செய்யக்கூடாது. உறவு முறைகளில் கவனமாக இருக்கணும். நண்பர்கள் யாரிடம் நமக்கு பழகினால் நமக்கு நன்மை சேருமோ, நமக்கு முன்னேற்றம் ஏற்படுமோ அவர்களிடம் பழக வேண்டும். சும்மா ஃப்ரெண்ட்ஸுங்கிறக்கா எல்லாத்தையும் பழகக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம நேரத்தை மிச்சப்படுத்தணும். நம்ம நேரத்தை நமது வளர்ச்சிக்காக மாற்ற வேண்டும். நண்பர்கள் அப்படிங்கிறதுக்காக எல்லார்ட்டையும் பழகிட்டு பேசிட்டு நேரத்தை வீணடிக்கக்கூடாது. இவங்ககிட்ட பேசினா நமக்கு ஏதோ ஒரு விஷயம் கிடைக்குது, அவங்க ஏதோ விஷயம் சொல்கிறாங்க, அவர்கிட்ட பழகினா கற்றுக்க முடியும், இவர்கிட்ட பழகினா நமக்கு உதவி கிடைக்கும், இந்த மாதிரிலாம் பழகணும். அப்போ தான் பழகணும். சும்மா இவர்கிட்ட பேசினாலே நம்ம வேறு டாப்பிக்காக இருக்குது, நமக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கே இல்லை. ஏன்னா எப்படி பழகிட்டோம், ரொம்ப நாள் பழகிட்டோம், சின்ன வயசில் ஒன்றா படிச்சிட்டோம், எப்படி அப்படிலாம் இல்லாமல் நமக்கு அவர்கிட்ட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, அவர்கிட்ட பழகிறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா நமக்கு ஏதோ அவர்கிட்ட தேவை இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது ஏதாவது உதவி செய்வார் நமக்கு, அதுக்காகவும் நம்மகிட்ட பழக வேண்டிய. இந்த மாதிரிலாம் ஒருத்தர் பழகிறதுக்காக நம்ம நேரத்தை செலவழிக்கிறோம்னா அந்த நேரம் நமது வளர்ச்சிக்கு பயன்பட வேண்டும், நமது முன்னேற்றத்திற்கு பயன்பட வேண்டும், நமது வாழ்க்கையை வளமாக்குவதற்கு அது உதவி செய்ய வேண்டும். அந்த மாதிரி நேர நிர்வாகத்தை கரெக்டாக வச்சுக்கணும். அதெல்லாம் தெரியாமல் சும்மா உட்காந்து பொழுதை போக்கிக்கிட்டு நேரத்தை வீணடிச்சிக்கிட்டு அப்படி இருக்கிறவங்களால நினச்சதை கண்டிப்பாக செய்யவே முடியாது. நினைத்ததை செய்வதற்கு இங்கே நேரமே பத்தலை. அப்படி இருக்கும்போது நீ நேரத்தை வீணடிக்கிற அப்படின்னா நீ எப்படி உன்னால் நினச்சதை சாதிக்க முடியும்?